சொந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லாம அனாதையா கிடந்து அனுபவிக்கணும். அப்பதான் உனக்கு பொண்டாட்டியோட அருமை புரியும். இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க 2 பேரையும் மன்னிக்கவே மாட்டேன். என்ன லாக்கப்ல போட்டு மிருகத்தை விட கேவலம் அடிச்சாங்க. புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தரை லவ் பண்ணியான்னு அசிங்கப்படுத்தினாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லி தானே நடந்தது? ஐயோ கல்யாணி, சத்தியமா நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. நீ கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கணும்னு தான் நாங்க ட்ரை பண்ணோம். அந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளை தான் இதெல்லாம். நீ என்னதான் விளக்க சொன்னாலும் நீ பண்ண தப்பு இல்லன்னு ஆயிடாது. பட்டவன்னா நீ கேக்குற மன்னிப்பால அதை சரி பண்ண முடியுமா? முடியாது கல்யாணி. ஆனா எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட. நான் உன் மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்தேன்னு உனக்கே தெரியும்ல. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறோம். நான் திருந்திட்டேன் கல்யாணி. போது நிறுத்து. இதே கதையை தான் உன் அக்காவும் சொன்னா, உன் மாமாவும் சொன்னாரு. அவங்க வேணா உங்களை நம்பலாம், ஆனா நான் உங்களை நம்பறதா இல்ல. ப்ளீஸ் கல்யாணி, என் பேச்ச நம்பு. நான் சத்தியமா மாறிட்டேன். டைவர்ஸ் எல்லாம் வாங்கினா நம்ம லைஃபே போயிடும் கல்யாணி. போச்சே, எல்லாமே போச்சே. உன்னால என் மானம் போச்சு, கௌரவம் போச்சு. இப்போ என் கை விளங்காம மூலையில உட்கார வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கீங்களே. எல்லாம் சரி பண்ணிக்கலாம் கல்யாணி. எத்தனை லட்சம் செலவானாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு வந்துரு கல்யாணி. வேணாண்டா, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. உரிமையோட கூப்பிடுறதுக்கு நான் உன் பொண்டாட்டி இல்லடா, ஜென்ம விரோதி. இனிமே உனக்கு எனக்கு பேச்சு இல்ல, என் வக்கீல் தான் பேசுவாரு. இப்ப ஜாமீன்ல தானே வெளியே வந்திருக்கீங்க, திரும்பவும் உள்ள போவீங்க. போக வைப்ப. இனிமே உங்க வீடு அங்க இல்ல, ஜெயில இருக்கு. கல்யாணி, நான் ஜெயிலுக்கு போனாதான் உன் ஆவேசம் தீரும்னா நான் ஜெயிலுக்கு போகவும் தயாரா இருக்கேன். இங்க எதுக்கு வந்திருக்க? போய் ஜெயில உட்காரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தண்டனை கிடைக்கணும் தெரிஞ்சதும் நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடுறீங்க. உங்க நடிப்புல எங்கிட்ட வேகாது. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்க 2 பேருக்கும் ஜெயில் தான் முடிவு. அத மாத்தவே முடியாது. சரிம்மா, உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். என்ன ஒரு 10 வருஷம் உள்ள வைப்பாங்களா? இருக்கிறோம். ஆனா நாங்க நாடகம் ஆடணும்னு மட்டும் சொல்லாதம்மா. சத்தியமா நாங்க திருந்திட்டோம்மா. எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நாங்க கொடுமை பண்ணப்பெல்லாம் எங்க கூட தானே இருந்த. இப்ப நாங்க திருந்தி வந்திருக்கோம். அத புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கிறிய கல்யாணி, அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. கல்யாணி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோமா, எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோமா. உன் கால்ல வேணா விழுறப்பா. கல்யாணி, தயவு செஞ்சு உன் மனசு மாத்திட்டு நம்ம வீட்டுக்கு வாமா. தீபா, அவங்கள வெளியே போக சொல்லு. கல்யாணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தீபா விஷயத்துல நீங்க என்ன முடிவு பண்ணீங்களோ அதேதான் என்னோட விஷயத்துல நானும் முடிவு பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி என் மனசை மாத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. கல்யாணி, நீ என்ன நம்பாட்டியும் பரவாயில்ல, இவனை நம்புமா. உன்னை இவன் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறான். நீங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுங்கம்மா. செத்தாலும் அது மட்டும் நடக்காது. தன்மானம் உள்ள எந்த பொண்ணும் இப்படி ஒரு கேவலத்தை பண்ணவே மாட்டா. மரியாதையா நான் கேக்குறபடி டைவர்ஸ் கொடுத்துட்டு உங்க வழியில போயிடுங்க. இல்ல திரும்பவும் வந்து பிரச்சனை பண்றீங்க, என்ன கொல்ல பாக்குறீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏமா கல்யாணி இப்படி எல்லாம் பேசுற? போதும், நிறுத்துறீங்களா? நீங்க அழுத பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உங்களுக்கு மருமகளாவும் இவனுக்கு பொண்டாட்டியாவும் இருந்த பாவத்துக்கு தான் இப்ப நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். இனிமே இப்படி ஒரு நரகத்துல தவறே விழமாட்டேன். நீங்க கால்ல விழுந்தாலும் சரி, கதறி அழுதாலும் சரி, என் முடிவு மாறவே மாறாது. போயிடுங்க இங்க இருந்து. கல்யாணி,
நீ என்ன வேணாலும் திட்டிக்கோமா. இங்க அம்மா. பாரு, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுமா, கம்பல் பண்ணாத. என்னப்பா மோகன், அவ புரியாமதான். சொன்னாலும் புரியாதுமா. நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உண்மையை தானே சொல்றோம். ஆனா அவ நடிக்கிறதா நினைக்கிறா. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவ நம்மளை புரிஞ்சுப்பா. அப்போ அவ வந்தா போதும். வாமா போலாம். வாமா. டேய், என்னடா இது? இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருந்தா அவளே சமாதானமா இருப்பாப்பா. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா. நம்ம பேசினா அவளுக்கு கோவம் தான் வருது. இன்னும் பேசினா அது அதிகமாக தான் செய்யும். சரிடா, அதுக்காக அப்படியே விட்டுருவியா? அவ பிரிஞ்சே ஆகணும்னு பிடிவாதமா இருக்காளே. கோர்ட்ல அவ கேட்டான்னு விவாகரத்து கொடுத்துட்டாங்கன்னா அப்படிலாம் நடக்காதுமா. எனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குன்னு கோர்ட்ல சொன்னா கேஸ் ரொம்ப நாளைக்கு இழுக்கும். அதுக்கு நடுவுல அவ மனசை மாத்த நான் ட்ரை பண்றேம்மா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தைரியமா வா. எங்க சொன்னா கேளுங்க. நோ 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 நோ, இது சாந்திப்படாது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னால கோயிலுக்கெல்லாம் வர முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்க மாயா. 2 நாள் தானே, சுவாமிஜி போயிட்டு வாங்கன்னு கம்பல் பண்ணி சொன்னதுனாலதான் கூப்பிடுறேன். மாயா, என்னோட ஷெட்யூல் இப்ப ஏன் கண்ட்ரோலில் இல்ல. எலெக்ஷன் டைம்ல பார்ட்டி வேலை பார்க்காம பரிகாரம் கோவில் பூஜை அலைஞ்சிட்டு இருந்தா தலைவர் டென்ஷன் ஆவாரு. அதுவும் இல்லாம பார்ட்டி ஆளுங்க என்ன எப்ப ஓரம் கட்டலாம், லூப் ஹோல் கிடைக்காதான்னு சதி பண்ண காத்துட்டு இருக்காங்க. ஏங்க சொன்ன புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு தானே நான் கூப்பிடுறேன். வீட்லயும் எப்பவுமே பிரச்சனையாவே இருக்கு. கோர்ட்ல ஸ்டே வாங்குறது, எதிர்கோஷ்டி ஆளுங்க கிட்ட போட்டு கொடுக்கறதுன்னு இந்த குரு வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். நாம பிளான் பண்ண எதுவுமே இப்ப நடக்கல. பெருசா எதுவும் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. டைம் சரியில்லை, சத்ருக்களால ஆபத்து, பரிகார பூஜை பண்ணா சரியாயிடும் சுவாமிஜி சொன்னாரு. டைம் இல்லைன்னு பண்ணாம இருந்தா அது சரியா வராதுங்க. என்னோட மன திருப்திக்காக வாங்கல. ப்ளீஸுங்க. சரி, வர வெள்ளிக்கிழமை ஷெட்யூல் ஃப்ரீ பண்ண பாக்குறேன். அப்போ வேணா போயிட்டு வரலாம். ஓகே சார். என்னப்பா? சார், விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. சாம் சென்னைக்கு போறதுனால சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கலான்னு விசாரிச்சதுனால சொன்னாங்க. அவர்கிட்ட ப்ரோக்ராம் பத்தி பேசிட்டீங்களா? பேசியாச்சு. ஃப்ளைட் ஏறிட்டா. இன்னும் 1 ஹவர்ல அங்க ரீச் ஆயிடுவா. சென்னையில அவரை யார் சார் ரிசீவ் பண்ண போறாங்க? யூஸ்வலா நம்ம அப்படி பண்றது இல்லையே. அவனே ஒரு டாக்ஸி No, sir. பிடிச்சு. இந்த வாட்டி அப்படி வேண்டாம். ஏன்? இது வரைக்கும் அவரை தனியா அனுப்பணும். ஆனா இப்ப அப்படி பண்றதுல ரிஸ்க் இருக்கு சார். ஹவாலா கேஸ்ல ஷாம எல்லா ஸ்டேட்லயும் தேடிட்டு இருக்காங்க. தனியா போனா கண்டிப்பா மாட்டிப்பாரு சார். நான் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றதா நினைக்காதீங்க. நல்ல டேலண்டான பர்சன், ஆனா ஷார்ட் டெம்பர். போன தடவை பெங்களூர்ல அமௌண்ட் கலெக்ட் பண்றதுக்காக போனப்ப டாக்ஸி டிரைவரோட தகராறு பண்ணி போலீஸ் கிட்ட மாற்ற அளவுக்கு போயிடுச்சு. இந்த தடவையும் அப்படி ஆயிட்டா சிக்கல் ஆயிடும் சார். நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா அவனை விட்டா வேற ஆள் செட் ஆக மாட்டாங்க. யாரு எங்க எப்ப பார்க்கணும், எப்படி டீல் பண்ணணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆமா சார், அவரே போகட்டும். ஆனா தனியா வேண்டாம் சார். சென்னையில் அவரை ரிசீவ் பண்ண கரெக்டான ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணுவோம். வேலை முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டோம் சார். அப்படிங்கிறியா? ஆமா சார், ஒரு செல்வாக்கான டேலண்டட் பர்சன் கூட இருந்தா போலீஸ் கிட்ட பிரச்சனை வராம பாத்துக்கலாம். போலீஸ் அவரை ரவுண்ட் அப் பண்ணாலும் எஸ்கேப் ஆகிற அளவுக்கு விவரம் தெரிஞ்சவரா இருக்கணும். அப்படி ஒருத்தரை அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா டென்ஷன் இல்லாம இருக்கலாம் சார். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா செல்வாக்கை விட இதுல விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு ஆள உடனே கிடைக்கணும்னா கஷ்டமாச்சு. மாயா, உனக்கு தெரிஞ்ச யாராவது? வேணாங்க, பிரச்சனை வரும் தெரியுதுல்ல, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க? ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடுங்க.
ஷியாமை யாரும் ரிசீவ் பண்ணவும் வேண்டாம், என்ன ஆச்சோன்னு பதறவும் வேண்டாம். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இமீடியட்டா ரிட்டர்ன் வந்துட சொல்லுங்க. மேடம், அப்படி பண்ணோம்னா நமக்கு வேற மாதிரி பிரச்சனை வரும். ஒன் டேல பணத்தை கைமாத்தி விடுறதா சார் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு டிரான்சாக்ஷன் ஆகலன்னா எதிர்பார்ட்டி டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால நம்ம பிசினஸே பாதிக்கப்படும். ஆமா மாயா, ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண முடியாது. இது இன்னைக்கு கண்டிப்பா நடந்துதான் ஆகணும். சந்துரு, உன்னோட நேட்டிவ் சென்னை தானே? நீ அரேஞ்ச் பண்ணலாமே. சார், சென்னையில் நம்ம தமிழ் இருக்காரு, அவரை யூஸ் பண்ணிக்கலாமே. தமிழையா? ஆமா சார், ரிசீவ் பண்ண அவர் அனுப்பலாம். அவர் சென்னையிலேயே இருக்கிறதுனால எந்த வழியா போனா சேஃப்னு அவருக்கு தெரியும். ஷாம் வேலை முடிஞ்சு திரும்புற வரைக்கும் கூடவே இருக்கட்டும். அவர்கிட்ட பேசிடுங்க சார். மாயா, அவர் இதுக்கு ஒத்துப்பாரா? நீ என்ன பேசி பாக்குறியா? எப்படிங்க ஒத்துப்பாரு? ஏற்கனவே வீடு தரதா சொல்லி நம்மளால ஏமாந்திருக்காரு. இப்ப போய் அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா மேடம், அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு. அவருக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. வீடு தரதுல பிரச்சனை இருந்தாலும் பிசினஸ் டீல் நல்லபடியா போயிட்டு இருக்கு. உங்க மூலமா நிறைய சம்பாதிச்சு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. நீங்க வேற வீடு தர்றதாவும் சொல்லியிருக்கீங்க. அதனால உங்க பேச்சை தட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். ஆமா மாயா, நீ என்ன பேசி பாரு. சாரிங்க, உதவி கேட்க எனக்கு சங்கடமா இருக்கு. நான் என்ன பேசட்டுமா? இவர் சொல்ற மாதிரி ஷாம் போலீஸ்ல மாட்டிட்டானா சிக்கலாயிடுமே. அதுவும் இல்லாம இந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ண தானே அவங்கள இருக்காங்க. நாம கேட்டு பார்ப்போம். சரின்னு சொன்னா அவனுக்கு நம்ம மேல கோபம் இல்லை, நமக்கு விசுவாசமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னு சொன்னா அவன் பணத்துக்காக தான் நம்ம தேவையை எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் நமக்கு தேவையில்லை மாயா. தமிழ் அப்படிப்பட்டவர் இல்ல. பணத்தை விட விசுவாசம் தான் பெருசுன்னு நினைக்கிறவர். அப்படின்னா பேசி பார்த்துடலாமே. வீட்டை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம ஸ்ட்ரைட்டா சரின்னு ஒத்துக்கிட்டா விசுவாசமா இருக்காருன்னு அர்த்தம். அவருக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவை அவரோட ஹெல்ப். என்ன பேசவா? பேசுங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். தமிழ், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க சார். ஷாமுன்னு நம்ம ஆள் ஒருத்தர் இன்னைக்கு சென்னைக்கு வராரு. ரொம்ப முக்கியமான சீக்ரெட்டான ஒரு அசைன்மெண்ட் அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நீங்க அவர் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? ஓகே சார். எப்போ வர்றேன்னு சொல்லுங்க சார். டைம் இல்லை, அவரே கேட்டுக்கோங்க. அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். அவரோட வேலை முடியற வரைக்கும் நீங்க கூடவே இருக்கணும். வேலை முடிஞ்சதும் நீங்களே அவரை திரும்ப ட்ராப் பண்ணுங்களேன். நிச்சயமா சார். தமிழ், நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த அசைன்மெண்ட் ரொம்ப சீக்ரெட்டானது, சென்சிட்டிவானது. அதனால தான் கூடவே இருக்கணும்னு சொல்றேன். பிரச்சனை வராம நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே சார், நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். அவரோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொஞ்சம் SMS பண்றீங்களா? உடனே அனுப்புறேன். மறந்துடாதீங்க தமிழ். கரெக்ட் டைமுக்கு நீங்களே போய் அவரை ரிசீவ் பண்ணிக்கணும், கூடவே இருக்கணும். கண்டிப்பா சார். நீங்க கான்டாக்ட் நம்பர் மட்டும் அனுப்புங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஐ வில் டு தட். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. சரின்னு சொல்லிட்டா மாயா. உண்மையிலேயே விசுவாசமான ஆள் தான், சந்தேகமே இல்லை. இனி ஷியாமே அவரே பிக்கப் பண்ணுவாரு. நீ மெசேஜ் அனுப்பிடு. ஓகே சார். சொல்லு லாவண்யா. அண்ணா, நீ எங்கன்னு இருக்க? கொஞ்சம் கிளம்பி வரியா? நான் இப்போ அர்ஜென்ட் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அண்ணா, நீ ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகாத, உடனே இங்க கிளம்பி வா. அம்மா கீழே விழுந்துட்டாங்க. அம்மா கீழே விழுந்துட்டாங்களா? என்னாச்சு? குளிக்க போறேன்னு போனாங்க, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்கண்ணே. கால்ல அடிபட்டிருக்குண்ணே, வலியில துடிக்கிறாங்க. நீ உடனே இங்க கிளம்பி வாண்ணே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. ஏய் இரு, பதறாத. ரொம்ப அடிபட்டுருச்சா? தெரியலண்ணே, கால் ரொம்ப வீக்கமா இருக்கு. போன் ஃபிராக்சர் ஆயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குண்ணே. நீ தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பி வாண்ணே. நாம அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ஐயோ, ஏன்னா இப்படி நேரம் கட்ட நேரத்தில் அம்மாக்கு இப்படிலாம் நடக்குதோ? நான் மினிஸ்டரோட ஆள் ஒருத்தர் ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் போயிட்டு இருக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் இப்போ என்னால் வர முடியாது. உனக்கு அம்மா விட அவங்க தான் ரொம்ப முக்கியமா போச்சா? இப்ப நீங்க வந்தே ஆகணும்.
அம்மா உன்னை பார்த்தே ஆகணும்னு கதறாங்க. அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஷோ லாவண்யா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இன்னும் 1 hour நான் ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ணி ஆகணும். அண்ணா அம்மா இங்க வலியில துடிச்சிட்டு இருக்காங்க அண்ணே. எனக்கு புரியுது லாவண்யா. நான் இப்ப அங்க வந்து என்ன பண்ண போறேன்? நீ முதல்ல எப்படியாச்சும் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. என்னால எப்படி முடியும்? அம்மா இங்க நடக்க கூட முடியாம படுத்துட்டு இருக்காங்க. அவங்கள கார்ல கூட்டிட்டு போலாம்னா கூட எனக்கு யாரும் இங்க ஹெல்ப்புக்கு இல்லன்னு. அங்க நிதிஷ் இல்லையா? மாமா நிதிஷ் எங்க போனாங்க? அவங்க கம்பெனி விஷயமா பெங்களூர் போயிருக்காங்க. அத்தை மட்டும் தான் இங்க இருக்காங்க. வான்னு சொன்னா வரமாட்டியா? எதுக்கு இவ்ளோ கேள்வி கேக்குற? ஐயோ லாவண்யா, என்னால முடியலடி. கொஞ்சம் பொறுத்து. என்னடி சொல்றான் அவன்? சீக்கிரம் வர சொல்லு லாவண்யா. கொஞ்சம் தாங்க முடியலையே. ஏய், என்னடி சொல்றான் அவன்? அண்ணே அண்ணே கேக்குதா? அம்மா கத்துறது கேட்டுச்சா? எப்படி துடிக்கிறாங்கன்னு பாரு. கேட்டுச்சா இல்லையா உனக்கு? இப்ப கூட நீ வர மாட்டியா? ப்ளீஸ் ரொம்ப அடிபட்டிருக்கு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. மினிஸ்டரால வேற யாராவது ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். நீ இமிடியேட்டா கிளம்பி வாண்ணே. சரி சரி பதறாத. நானே வர போனை கட் பண்ணு. சொல்லுங்க சார். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தர் இப்போ ஏர்போர்ட்டுக்கு வராங்க. உங்க டிராவல்ஸ் மூலியமா கார் அனுப்பிச்சு அவங்களை ரிசீவ் பண்ணணும். பண்ணலாம் சார். லேடிஸ் தானே? இல்ல தீபா, ஜென்ஸ் தான் வராங்க. ஆக்சுவலா இப்போ அவர் மும்பைல இருந்து தான் வராரு. அவரை நான் போய் ரிசீவ் பண்றது தான் பிளான். அதுக்காக தான் இப்போ நான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள லாவண்யா ஃபோன் பண்ணி அம்மா பாத்ரூம்ல கீழே வழுக்கி வந்துட்டான்னு அழுதுட்டு இருந்தா. ஐயோ, பலமா அடிபட்டுருச்சா சார்? தெரியல தீபா. அம்மா வேற உடனே பார்க்கணுன்றாங்க. இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் வேற கொடுக்கணும். இவரையும் வேற ரிசீவ் பண்ணணும். எனக்கு என்ன பண்றேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். நீ உங்க பர்சனல் அனுப்பிச்சு அவங்களை பிக்கப் பண்ணிக்கிறியா? இன்னும் 1 hourல அவர் வந்துருவாரு. சார், பிக்கப் பண்றதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இதே லேடிஸ்னா மறுபே சொல்லியிருக்க மாட்டேன். ஜென்ஸுங்கிறதுனால தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. ப்ளீஸ் தீபா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பா தானே இதை கேட்கறேன். எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? சார், முடியாதுன்னு சொல்ல எனக்கே சங்கடமா தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும், இது லேடிஸ்க்காக மட்டும்தான் ரன் பண்றோம். அப்படி இருக்கும்போது ஜென்ஸ் எப்படி சார்? எனக்காக பண்ணு தீபா. சார், லேடிஸ்க்கு மட்டும் தானே நாங்க ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கோம். அது நானே எப்படி சார் மீறது? இது என்ன கவர்மெண்ட் ரூல்ஸா? நாமளா பார்த்து லேடிஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு எமர்ஜென்சிக்காக அதை மீறது தப்பு இல்லையே. இல்ல ஏன் அப்படி பண்ண யாராச்சும் உன்னை கேட்க போறாங்களா? இது ஓன் டிராவல்ஸ் தானே? உண்மைதான் சார். ஆனா இந்த விஷயத்துல நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. கல்யாணி, இங்க வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் லேடிஸ் ஒன்லின்னு முடிவு எடுத்திருக்கோம். தீபா, என் சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்னால அவர் ரிசீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப நான் அம்மாவுக்கு வேற போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். என்னால இப்ப யாரோட ஹெல்ப்பும் கேட்க முடியாது. சார், நான் வேணா வேற டிராவல்ஸ்க்கு சொல்லி. அப்படி பண்றதை நான் ஏன் உனக்கு கேட்க போறேன்? பாரு, வரவர் ஒரு விஐபி, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரோட ஆளு. நமக்காக அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவரே ஃபோன் பண்ணி நீங்க தான் போய் ரிசீவ் பண்ணணும்னு வேற சொல்லிருக்காரு. என்னால முடியலன்றதுனால தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நாங்க லேடிஸ் ஒன்லின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அது மூலமா நிறைய நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக ஜென்ஸையும் பிக்கப் பண்றோம்னு தெரிஞ்சா எங்க டிராவல்ஸ் பேர் கெட்டுரும் சார். இதுல பேர் கெட்டு போறதுக்கு என்ன இருக்கு தீபா? எனக்காக ஹெல்ப் பண்ண நான் பர்சனலா தானே உங்ககிட்ட கேட்கறேன். இதே ஒரு சண்டேவா இருந்தா, உன் டிராவல்ஸ் லீவா இருந்தா அன்அஃபிஷியலா அதை பண்ணிருக்க மாட்டியா? உனக்கு ஒரு எமர்ஜென்சினா ட்ரிப் ஷீட் போடாம பர்சனல் யூஸ்க்காக நீ கார் எடுக்க மாட்டியா? இல்ல வரது நானா இருந்தா எனக்கா கார் அனுப்ப மாட்டியா? என்ன ரிசீவ் பண்ணு சொன்னா கூட அனுப்ப மாட்டா? இவரு அது மாதிரி நினைச்சிட்டு பிக்கப் பண்ணு தீபா. காரை டிராவல்ஸ் மூலமா புக் பண்ண வேண்டாம். யாரை பிக்கப் பண்றான்னு எந்த டீடைல்ஸுமே தெரியக்கூடாது. அன்அஃபிஷியலா நீ கார் அனுப்பிச்சு எனக்காக நீ அவர் ரிசீவ் பண்ணு ப்ளீஸ் தீபா. அக்கா, மாமா தீபா அக்கா கிட்ட ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்காருக்கா. போய் என்னன்னு கேளு. தீபா, கார் இப்போ ரெடியா இருக்குல்ல? இருக்கு சார். டிரைவர் இருக்காங்கல்ல? இருக்காங்க. எனக்காக அனுப்பி தீபா ப்ளீஸ் தீபா. ஓகே சார். அவரோட பேரும் கான்டாக்ட் நம்பரும் மெசேஜ் பண்ணுங்க. நான் டிரைவரை அனுப்பி பிக்கப் பண்ண சொல்றேன். தேங்க்யூ தீபா. நான் இப்போ உடனே அந்த நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணிடுறேன். ஓகே? ஏங்க, தீபாவோட ஏதோ டென்ஷனா போன்ல பேசிட்டு இருந்தீங்களா? இல்ல, அம்மா பாத்ரூம்ல வழுக்கி வந்துட்டாங்க. கால்ல அடிபட்டுருச்சு. எப்போ? தெரியல, இப்பதான் ஆயிடுச்சு போல இருக்கு. லாவண்யா ஃபோன் பண்ணி சொன்னா. நான் உடனே அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டி ஏங்க, நானும் வரேன். இல்ல நான் தனியா போயிட்டு வந்துடுறேன். நான் அவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ பாத்துக்கோ.
என்னம்மா என்ன விஷயம்? இல்லப்பா அத்தை ஏதோ பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்களா, அதான் லாவண்யா கிட்ட என்னன்னு கேட்கலான்னு. ஐயோ போன் போடு. சொல்லுங்க அண்ணி. அத்தைக்கு என்னாச்சு? அம்மா கீழே விழுந்துட்டாங்க அண்ணி. ரொம்ப அடிபட்டுருச்சா? காயம் ஒன்றும் இல்லையே? காயம்லாம் எதுவும் இல்ல, ஆனா கால் வீக்கமா இருக்கு. அண்ணனை வர சொல்லிருக்கேன், வந்ததும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். சரி, உங்க அண்ணன் அங்கதான் வந்துட்டு இருக்காரு, அத்தைய பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க அண்ணி. அண்ணி, அம்மா வலியில துடிக்கிறாங்க, நான் அப்புறமா பேசுறேனே. சரி சரி.